இந்தியாவுல மட்டும் தான் பாலாஜி நான் பார்த்த வரைக்கும், எந்த சட்டம் போட்டாலும், அத எப்படி உள்ள உடைச்சு அதுக்கு எப்படி ஒரு ஓட்டை, சந்து பொந்து கண்டுபிடிக்கிறதுன்ற திறமை நமக்கு இருக்கு. உதாரணமா, தேர்தல் காலத்தில் ஒரு வேட்பாளர் தனது தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் செலவு பண்ணணும் என்பது தேர்தல் சட்டம். ஆனால் இப்ப நடக்கிற பரப்புரைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு செலவாகுது? இப்ப எல்லாரும் தொகுதிய பற்றியும் இப்போ இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்குது. நாம் தமிழன். அது எல்லா காலங்கள்லயும் தேர்தல் தான் பண்ணும். தேர்தலே வராத காலத்தில வேட்பாளர் அறிவிப்பாங்க. ஊர் ஊரா போய் அதாவது இது வந்து ஹெல்த்தி கிடையாது. இது ஒரு சமூகத்துக்கு ஆளுமை இப்ப நீங்க தேர்தல் வெல்வது மட்டுமே திறன் இப்போ அல்ல. இப்ப தாவேக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. ம். இப்ப அந்த கட்சியினுடைய தலைவர தொடர்ந்து ஊடகங்களாக இருக்கட்டும், இல்ல பொது தளத்துல எப்போ வரப்போறாரு? எப்போ வரப்போறாருன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. எலக்ஷன் நெருங்கிடுச்சு. இன்னும் 8 மாதம் தான் இருக்கு. ஆனா இன்னும் நீங்க வந்து இப்ப 2வது மாநாட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இன்னைக்கு தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அது ஆகஸ்ட் 25ல நடக்குது. அப்போ மாநாடு அடுத்த மாநாடு ஆகஸ்ட் 25ன்றப்போ, இன்னும் 7 மாசம் தான், 6 மாசம் தான் இருக்குன்றப்போ, அந்த பீரியடுக்குள்ள மக்கள சந்திக்கணும். போய் அவங்களோட குறைகள கேட்கணும். அவருக்கான ஆதரவ பெருக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல பாலாஜி. நான் இப்ப அந்த கட்சியையும் நான் அததான் சொல்ல வரேன். ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தல் காலத்திற்கானது மட்டும் அல்ல. ஆனா நம்முடைய பார்வையே நம்முடைய ஊடகங்கள், எல்லாரும் பேசுறது, தொலைக்காட்சி விவாதங்கள் எதை எடுத்தீங்கனாலும், ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகம் பற்றிய ஒரு இப்போ உதாரணமா இப்படி சொல்றாங்கல்ல, தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடன் வாங்குறதுனா என்ன? எங்கேருந்து வாங்குறாங்க? எப்படி பண்றாங்க? இந்த ஆட்சி தான் வாங்குச்சா? போன ஆட்சி வாங்குச்சா? இல்ல 1950 கான்ஸ்டிடியூஷன் வந்த காலமா கடன் வாங்கினிருக்கோமா? இந்த அறிவு யாருக்காவது இருக்கா? அப்போ இவ்வளவு நாள் நான் ஒரு டிவி இவ்வளோ காசு குடுத்து வாங்குறேன். மணிக்கணக்கா அங்க உட்கார்றேன் என்னுடைய வேலை. அப்ப எனக்கு என்ன ரிசப்ஷன் வருது? என் ஓட்டு யாருக்கு போடணுன்றதுக்கு மட்டுமா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும்? அப்ப எப்படி தமிழ ஆளுவான்? தமிழுக்கு எப்படி ஆளுமை திறன் வரும்? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தாவேகா கூட அது தேர்தலுக்காக மட்டுமே உருவான கட்சியா தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா, நான் ஏன் இருக்கிற கட்சிகள் இல்லாமல் நான் எதுக்கு இருக்கிறேன்னு நீங்க சொல்லணும்ல. உன் இருப்பு எதுக்கு? இது இன்னொரு சினிமா இல்ல பார்த்துட்டு போறதுக்கு. எப்ப ரிலீஸ் ஆகும்? திமுகவை வீழ்த்த. அதுதான். அது ஒரு அரசியல் இல்லையே. திமுகவே நாளைக்கு கலைச்சிடுறாங்க. கற்பனையா கேட்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு திமுகவ கலைச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தாவேக்கா வேண்டியது இல்லையா? அப்படி இல்லைங்க ஒரு அரசியல் கட்சி. நான் யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் எதுக்கு இருக்கணும் மக்கள் மத்தியிலன்னு சொல்றது தான் ஒரு அரசியல் கட்சி.